அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். வரும் பொங்கல் விழா முதல் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். வகையில் முதல் கட்டமாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிர் பயன்பெறும் வகையில் விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெற்றி பயண திட்டம் என்கிற பெயரில் மேலும் விரிவாக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என உரை. மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் கட்டணமின்றி மகளிர் பயணிக்கலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டும் திட்டம் கைவிடப்படும். தேர்தலுக்கு முன்பு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விவசாய நிலங்கள் மக்கள் பாதிக்காத வகையில் இடம் தேர்வு செய்யப்படும் என்றும் உறுதி. துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய முனையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உரை. இறுதி செய்யப்படும். இதற்கிடையில்
சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி பேரவையில் திமுக முழக்கம். சபாநாயகர் அனுமதி அளிக்காததால் வெளிநடப்பு. உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்த தாவேக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டத்தையே கைவிடுவது அரசிற்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை. கடந்த திமுக ஆட்சியின் போது பள்ளி அனுமதிக்காக லஞ்சம் வாங்கப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் பகீர் குற்றச்சாட்டு. சென்னை தீநகரில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் தானே லஞ்சம் கொடுத்ததாகவும் அதிர்ச்சி புகார். அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தா சொல்லியிருக்கணும். பட் வேற வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்கள் இந்த சப்ஜெக்ட் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டா வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகர்ல, எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். லஞ்சம் கொடுத்ததாக சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் கூறுவது தவறு என திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். தாவேக கூட்டணியில் நிலவும் சலசலப்பை திசை திருப்பவே சட்டமன்றத்தில் விவாதம் மடைமாற்றம் செய்யப்படுவதாக புகார். கடந்த 2 நாட்கள் நீங்களே பார்த்துருக்க முடியும். அவங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில என்ன நடந்துட்டு, இப்படி அவங்களுடைய கூட்டணியில் சார்ந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு நடக்கிற போது இது எப்படி டைவர்ட் பண்ணலாம், விவாதத்தை எப்படி திருப்பி விடலாம், இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம், உடனே ஈவினிங் டிபேட் எது போகும் என்பதை அவங்க முடிவு பண்றாங்க, நாம முடிவு பண்ணல. பத்து அரசு கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் விரைந்து நியமனம் செய்யப்படுவதோடு கௌரவ விரிவுரையாளர்களுக்கான மாதாந்திர ஊதியம் 5000 ரூபாயாக உயர்வு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டு முதல் 81 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் மாணாக்கர்களுக்கு புதிய விளையாட்டு உடை வழங்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. மாணவர்களின் படைப்பாற்றல், தனித்திறமைகள், கற்றல் ஆர்வம் மலர புத்தகம் இல்லா கல்வியாக மகிழ்வுடன் முன்னேறு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. கூட்டணி கட்சிகளால் தான் திமுக இதுவரை வெற்றி பெற்றதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாடல். கூட்டணி கட்சிகளின் தயவினால் தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைத்ததாகவும் பேச்சு. திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது, தமிழ்நாட்டில் 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு ரோஷம் இருந்தால் கூட்டணி கட்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு தனியாக நின்று ஆட்சி நடத்துங்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலடி.
எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே ஏன் அவர் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஓரிடத்திலாவது காங்கிரஸால் வெல்ல முடியுமா என முன்னாள் அமைச்சர் KN நேரு கேள்வி. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த முதல் கட்சி திமுக என்றும் பேச்சு. எங்களால தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்கள் சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்து தான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க. அவங்க எங்களை விட்டுட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக அவங்க வெற்றி பெற முடியாது. மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவா இருந்தது திமுக. 2 முறை ஆதரவா இருந்தது திமுக. திமுக ஆட்சியில் இருந்தபோது அமைச்சரவையில் காங்கிரசுக்கு இடம் மறுக்கப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. 59 ஆண்டுகள் கழித்து முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள், அரசியல் பகல் கனவு என்றார்கள், சாத்தியமே இல்லை என்று சொன்னார்கள், அரசியல் வியாக்கியானம் பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். அமைச்சரவையில் இடம் தருகிறோம் என சொல்லி ஏமாற்றினால் தானே தவறு என KN நேரு பதிலடி. ஏமாத்தினாலும் தப்பு. நாங்க தர முடியாது, தனிச்சு நிப்போம்னு சொல்றோம். நீங்க என்ன கூட்ட என்னமோ அங்க பக்கத்துல இருந்து பேசும்போது தர முடியாது என்று சொன்னார்கள், வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். பேச என்னங்க அது? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள். அதுக்காக 2 தடவையா பதிவு பண்றது? நீலகிரி மாவட்டத்தில் புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்தது குறித்து பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள் விரைவில் புலியை பிடித்து காப்பகத்திலோ வண்டலூர் பூங்காவிற்கோ கொண்டு செல்லப்படும் என்றும் இனி ஒரு உயிர் கூட போகாது என்றும் அமைச்சர் உறுதி. விரைவில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் முதல் பேச்சை கன்னி பேச்சு என கூறுவதை நிறுத்த சௌமியா, லதா ஆகியோர் வலியுறுத்தல். ஆணாதிக்க சொல்லான கன்னி பேச்சு என்பதற்கு மாற்றாக அறிமுக உரை என்று பயன்படுத்த அறிவுறுத்தல். கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அந்த கன்னி பேச்சுன்றத அவை குறிப்பில இருந்து நீக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். தண்ணீர், தீவனங்கள், பராமரிப்பு உள்ளிட்டவற்றின் செலவு அதிகரித்துள்ள போது பால் கொள்முதல் விலை மட்டும் 3 ரூபாய் உயர்த்தினால் போதுமா என EPS கேள்வி. இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி லிட்டருக்கு 44 ரூபாய் அளிப்பது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் உறுதி. தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என MK ஸ்டாலின் எச்சரிக்கை. அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாகிவிட்டதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் விமர்சனம்.
சில லட்சம் பேர் செய்த தவறால் கோடிக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சாடல். ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் வெற்றி பெற்றதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வழக்கு. 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேடுகளை ஒப்புகைச் சீட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மனு. பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது கட்சி வேறுபாடின்றி அநாகரிக தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம். உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த மலினமான தாக்குதல்களை எல்லாம் பெண்கள் கடந்தே வெற்றி பெற வேண்டும் என அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவு. சமூக வலைதளங்களில் திமுக எம்பி கனிமொழியை குறிவைத்து அக்கட்சியின் டிஆர்பி ராஜா அணியினர் விமர்சனம். திமுகவில் அதிகாரமிக்க பதவி வேண்டும் என கனிமொழி கேட்டதாக செய்தி வெளியானதால் குறிவைப்பு. மதிமுக போல் தொண்டர்கள் கரைந்து தலைவர்கள் மட்டுமே உள்ள கட்சியாக அதிமுக ஆகிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கொஞ்ச நாள்ல சில கட்சி தலைவர் மட்டும்தான் இருப்பான். அவன் சொல்லிட்டாங்க, மதிமுக மாதிரி நாங்கள் நடத்தக்கூடாதா, நாங்கள் அதே மாதிரி இருக்காங்க. 10 பேர் இருந்த போது கட்சி இருந்த போது எனக்கு கட்சி கம்பெனியா இருந்த போது நான் அதை வச்சுட்டு வச்சுருந்தேன். செங்கோட்டையன் போன்றவர்கள் நிதானத்துடனும் நாவடக்கத்துடனும் பேச வேண்டும் என மதிமுக எச்சரிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு ஏகனாபுரம் சிற்றூர் மக்கள் வரவேற்பு. பட்டாசுகள் வெடித்தும் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் கொண்டாட்டம்.